தமிழ் பேரினத்தினுடைய பெருமைமிகு அடையாளமாக விளங்குகிற எங்களுடைய தாத்தா திவான் பகதூர் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களினுடைய 166வது பிறந்த நாள் இன்று. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து உயர்ந்த கல்வியை கற்று தன்னைப் போல தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூக பிள்ளைகள் எல்லாம் கல்வி கற்று வேலை வாய்ப்பு, அரசியல், அதிகாரம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் மேம்பட வேண்டும் என்று முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவர் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். எங்களை போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர் முன்வைத்த எழுச்சி முழக்கம், எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்பதுதான் அவர் எங்களுக்கெல்லாம் எடுத்துரைத்த எழுச்சி முழக்கமாகும். தமிழ் சமூகத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற ஆதி தமிழ் குடிகள் பறையர் சமூக மக்கள். இன்று வரை கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாவற்றிலும் புறந்தள்ளப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு வருகிற தமிழ் சமூகமாக இன்று வரை நின்று கொண்டு இந்த நிலையை மாற்றுவதற்கு இங்கே எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களுடைய பிறந்த நாளை இனிவரும் காலங்களில் பறையர் எழுச்சி நாள், பறையர் என்ற சொல்லும் ஆதி தமிழர் என்ற சொல்லும் வெவ்வேறு அல்ல. ஆதி திராவிடர் என்று அழைப்பதை நாங்கள் இழிவாக கருதுகிறோம். எங்களுடைய தாத்தாவே இதை தொல் தமிழர், ஆதி தமிழர் என்றுதான் நம்மளை அழைக்க வேண்டும் என்றார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு, தாழ்த்தப்பட்டவன் என்பது தலித் என்பதெல்லாம் தன்மான இழப்பு என்கிறார். ஆதி தமிழன், ஆதி தமிழன் என்பதே அதுதான் சரியான அடையாளம், அதுதான் பெருமைக்குரியது என்று எங்களுக்கு பாடி தந்திருக்கிறார். அந்த வழியில் இனிவரும் காலங்களில் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களுடைய பிறந்த நாளை பறையர் ஆதி தமிழ்குடிகளினுடைய எழுச்சி நாளாக அரசு அறிவித்து போற்ற வேண்டும். இல்லை என்றால் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து தமிழர் எழுச்சி நாளாக, பறையர் எழுச்சி நாளாக தொடர்ந்து கொண்டாடி வருவோம். இதிலே முதன்மையான 3 கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பெரும் கையெழுத்து இயக்கத்தை இந்த நாளில் தொடங்கி இருக்கிறது. அதில் எங்களுடைய அண்ணன் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இதை தொடங்குகிறார்கள். இந்த உணர்வோடு ஒத்து நிற்கிற எங்கள் உயிர் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள், என்னுடைய அண்ணன் ஆதி தமிழர் விடுதலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள், அவர்களுக்கு பின்னால் வருகிற அவர்கள் உடன் பிறந்தானாகிய நானும் அவர்கள் உணர்வோடு ஒத்து இந்த களத்திலே நாங்கள் எல்லோரும் இணைந்து நிற்கிறோம். ஆங்கிலேயர் காலனி ஆட்சிக்கும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கும் அடிமைத்தனத்திற்கு எதிராக 1785 இருந்து 1895 வரை நடத்தப்பட்ட பூந்தமல்லி பறையர் புரட்சியை இந்திய சுதந்திர போராட்டமாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாகிகளின் குடும்பத்தாரை தேச காப்பாளர்களாக அறிவித்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கை. இரண்டாவது, இந்திய அரசு நடத்தவிருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பில் தேவேந்திரகுல வேளாளர் 7 சாதிகள், அதாவது குடும்பர், வாதிரியார், இதெல்லாம் அதுபோல அருந்ததியர் 7 சாதிகள் நீங்களாக எஸ்சி பட்டியலில் பறையரோடு தொடர்புடைய சாதிகளை தொகுத்து ஆதி திராவிடர் என்கிற பெயரில் அடைபட்டு கிடக்கும் இந்த இன அடையாள சொல்லாடலை அரசாணை மூலம் நீக்கி அனைவரையும் பறையர் என்ற ஒற்றை சொல்லில் அதை கணக்கிட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை.
மூன்றாவதாக அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் மேலுலக நாடுகளிடையே நிலவும் அரசியல் தலைவர்கள் உரையாடல்களிலும் திரைப்படங்களிலும் ஊடகங்களிலும் பறையா நாடு, பறையா ஸ்டேட், உலக பறையன், குளோபல் பறையா போன்ற வார்த்தைகள் மூலமாக பறையர்களை இழிவுபடுத்தும் போக்கை அனைத்து நாட்டினரும் கைவிட ஐக்கிய நாடுகள் அவையில் வலியுறுத்த வேண்டும். பறையா என்னும் சொல்லாடலை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் என்ற பொருளில் ஆங்கில சொல்லாத அகராதியில் பயன்படுத்தப்படுவதை நீக்க வேண்டும். அத்தகைய அகராதிகளை தடை செய்ய வேண்டும் என்பது மூன்றாவது கோரிக்கை. தொடக்கத்தில் தமிழர் என்றாலே ஆங்கில அகராதியில் மலிவான கூலி என்றுதான் எழுதியிருந்தார்கள். தொடக்கத்தில் ரொம்ப நாளா இருந்தது. எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து போராடத் தொடங்கியது ஒரு தமிழர் என்றால் டைகர், புலி என்று மொழிபெயர்த்திருந்தார். அது மாதிரி நாங்கள் எல்லாம் இணைந்து இனி இந்த பறையா என்றால் ஏதோ இழி சொல் போல கருதுவதை, இதைத்தான் எங்கள் தாத்தா எங்களுக்கு கற்பித்தார். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லைடாங்கிறது. இந்த கூட்டத்தில் யாரா பறையன்னு கேட்டா நான் தான் நிமிந்து திமிரோட எழுந்துடுறான்றார். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நான் தாண்டா பறையன் அப்படின்னு கேளு. அப்ப தாண்டா அந்த இழி சொல் ஒளியும், அப்பதான்டா எழுச்சி எழும் அப்படின்னு அவரு எங்களுக்கு கற்பித்தபடி இந்த மூன்று முதன்மையான கோரிக்கைகளை வைத்து இதை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து களத்தில் நின்று போராடுவோம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தா அவர்களுடைய பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம். எம் இனத்தின் பெருமைமிக்க அடையாளமாக, முன்னத்தி ஏறாக, ஒரு ஆகச்சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்த எங்களுடைய தாத்தா திவான் பகதூர் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களினுடைய பெரும்புகளை போற்றி அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் அவருக்கு பெருமிதத்தோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். சார், அரசு விடுதிகள்ல சமூக நீதி, அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகள்னு அழைக்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சமூக நீதினா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதுல எங்களுக்கு ஒரு இது இல்லை. ஏன் அது சமூக நீதினு வெறும் சொல்லாடலை மட்டும், சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கு. எப்படி வெற்று சொல்லாகவே இருக்கு 60 ஆண்டுகளா? எப்படி சமூக நீதி என்றால் என்ன? சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது, விளக்கம் என்ன, என்னது? எந்த சாதியின் அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன், இழிவுபடுத்தப்பட்டேன், தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன், இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது, இந்த தெருவில் நடக்கக்கூடாது, நீ படிக்கக்கூடாது, படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ, அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ, புறக்கணிக்கப்பட்டனோ, அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு ஏற்படுத்தியதுக்கு பேர்தான் இடஒதுக்கீடு அல்ல, இடப்பகிர்வு, இடப்பங்கீடு. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போராடி பெற்று தந்தது. அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது அந்த வகுப்பினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய முன்னுரிமை கொடுக்கிறது. அததான் நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம். சட்டநாதன் அறிக்கை, அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் கிடப்பல போட்ட பெருமக்கள் இவர்கள் தான். இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான். சாதிவாரி கணக்கெடு என்று கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை? 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பாத, 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பாத. அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும். அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடத்தை பகிர்ந்து கொடு, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு, எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு. இதுதான் எங்க கோரிக்கை. அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும். இல்லைன்னா வெறும் வெற்று வார்த்தை. உங்களுக்கு என்ன சாதிவாரி கணக்கெடுப்படுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து கோனார், ஆதிக்குடி, 2வது தாய்க்குடி. எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர் தான் பெருமக்களே. 2 அமைச்சர் 2 பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். திருநெல்வேலியில கோனார் இல்லையா? கோயம்புத்தூர்ல இல்லையா? திருநெல்வேலியில இல்லையா? திருவண்ணாமலையில இல்லையா? 2 அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள. 2 அமைச்சர் தான் தமிழ் குடியில் 2வது பெரிய தொல்குடிக்கு. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள 2 முதன்மை அமைச்சர், முதல்வர், துணை முதல்வர் 2 பேர் ஒரே வீட்டுக்குள்ள. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர், இவர் முதல்வரா இருக்கும்போது மகன் துணை முதல்வர். இது என்ன சமூக நீதி? நீங்க சனாதனத்துக்கு வேற எங்கேயோ விளக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிறப்பினாலேயே இதுல பிறந்ததுனாலேயே, இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம். வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டுல வந்து ஒழிக்கிறேன்னா யாரைய மாத்துறது?
யாரை ஏமாத்துறது? அதெல்லாம் எங்க தாத்தன் பாட்டன் எங்க அப்பன் பெரியப்பன் காலத்துல போயிடுச்சு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். ரட்டமலை சீனிவாசனின் அயோத்தியாச பண்டிதர் MC ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பேத்தியும் கிளர்ந்தெழுகிற காலம் இது. உள்ளங்கையில உலகத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த நாட்டுல என்னென்ன அரசியல், எங்கெங்க எப்படி நிர்வாகம் நடக்குது, எங்க தாழ்த்தப்பட்ட எங்க வீழ்த்தப்பட்ட, எந்த இடத்துல பிழை நிகழ்ந்திருக்குன்னு வரலாற்று வழியில் நடந்து வந்து நிமிர துடிக்கிறோம் நாங்க. இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கூட சும்மா சமூக நீதி. இந்த நாட்டுல எண்ணற்ற பெரியவர்கள், எங்க தாத்தா விட கல்வியாளர் இருக்கானடா இந்த நாட்டுல. அவன் பேர் ஏன் ஒரு கல்விக்கூடத்துக்கு ஒரு இதுக்கு இருக்கா, ஒரு கல்லூரிக்கு இருக்கா? எதுக்கு ஏன் இல்ல? எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரு. செம்மொழி பூங்கா, செம்மொழி ஐயா கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவன செம்மொழி பூங்காவுக்கு எடுத்த மாதிரி என்னதுக்கு? அவர் பேரை விட்டா வேற பேரு நிறுவுகிறீர்கள். பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும், தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள், தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருக்குது. இது மாதிரி ஒரு கேவலம். 5 முறை எங்களை ஆண்டவர், அதனால் அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட கூட்டமா மாறிக்கொண்டிருக்குது. அன்னைக்கே தலையாட்டாம நிமிந்து யார் யா தந்தை யார் யா தலைவர்னு கேட்டிருந்தா இவன் பேசிருப்பாங்களா? அன்னைக்கு கொடுமை. அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சு மூடிட்டு அப்படிலாம் எளிதில் கடந்து போயிட முடியாது. நீ இந்த சிலைய ஒரு வெங்கல சிலையா வச்சிருக்கியா? பிராஸ்ல செஞ்சு தள்ளி விட்டா விழுந்துரும் பொழுது, ஓங்கி தள்ளினா உடஞ்சிரும் பொழுது, கனத்த மாலை போட்டா கழுத்தோட கீழே விழுந்துரும் பொழுது. ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா? உங்க சிலையெல்லாம் உலக புகழ்பெற்ற கடற்கரைய 2வது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா 1, 2. உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு? 6 அடி அதிகபட்சம் போனா ஒரு 60 அடியில படுக்கலாமா? 2 ஏக்கர்ல படுத்து கிடக்குறாங்க திராவிட தலைவர்கள் எல்லாம். நாட்டின் விடுதலைக்கு தூக்குல தொங்குனீங்களா, செக்கிழுத்தியலா, சிறைப்பட்டியலா, வதைப்பட்டியலா, மிதிப்பட்டியலா? என்ன பண்ணீங்க நீங்க? எங்க முன்னோர்களா எங்க புதைக்கப்பட்டிருக்கான், எங்க இருக்குன்னு அடையாளம் தெரியாம எங்களை மறைச்சு வச்சிருக்க. இதுவே 1008 போராட்டம் போராடி, இந்த போராடி ஒரு நிக்கிறாப்புல நடந்து கன்னியாகுமரி இருந்து நடவேன வந்து போராடி ஒரு சிலைய வேண்டாவருப்பா வச்சு விட்டுருக்க. மாத்திட்டு ஒருங்க வெங்கலத்துல வைக்கணும். இல்லைன்னா வைக்கிற காலம் வருது. என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்பேன் வச்சுருக்கீங்க நீங்க. மனு கொடுக்கிற காலம் மாறி மனுவை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாத்துகிற காலத்தை உருவாக்குவோம். திருப்பணத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு 1 மணி ரொம்ப மிக அதிகாலையில வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு சொன்ன காரணம் கண்டன்தேவியில தேரோட்டம் இருக்குது, அங்க இருக்கிற காவலர்கள் நாங்க அங்க குவிச்சிருவோம். நாங்க இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்கிறோமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல. என் சொந்த நாட்டுல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்க தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்கறது அனுமதி தான், பாதுகாப்பு அல்ல. பெர்மிஷன் தான் கேட்கிறோம், ப்ரொடெக்ஷன் கேட்கல. அதனால அங்க வந்து நீங்க சந்தை இருக்கு கூடிடுவாங்க, நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும், உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் கேட்கல. இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒண்ணும் இல்ல, நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க, நான் தடையை மீறி நடத்துவேன், நீங்க வழக்க போடுங்க, சிறையில வைங்க, அது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? சும்மா கற்களை போட்டு குவிச்சு தடுத்துட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் நான் நாளைக்கு குறிச்ச பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும், அது நடக்கும். அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்க சந்தை நடக்குது, நாங்க வந்து கண்டன்தேவிக்கு எல்லாரும் போயிருவோம், அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம். இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை
தம்பி அஜித்தை முறையா கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்திருக்க மாட்டான், நாங்களும் போராடி வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா? இப்ப காட்டுற இந்த முறை, உங்க நேர்மை, ஒரு நியாயமான அணுகுமுறை, இதையெல்லாம் அவனுக்கு விசாரிச்சு காட்டிருக்கலாம்ல. 1000 கேள்வி வச்சிருக்கேன். அது நீ அங்க இல்லைனாலும் ஒரு 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 மொட்டை மாடியில் ஏறி நின்னாலும் பேசிடுறேன். நீ ஒண்ணும் பண்ண முடியாது. தலைவர் விஜய் அவர் தலைமையில தான் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப அவர் கட்சினா அவர் தான் அன்னைக்கு இருப்பாரு. இப்ப நீங்க 4 முனை போட்டின்னு சொல்லக்கூடாது, நாங்க தனித்த முனை. நீங்க இங்க இந்த நிலையில அவங்க சரியாதான் சொல்றாங்க, மும்முனை போட்டின்னு. எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மொழி என்று யாராவது பேசுவாங்களா? இந்த கட்சி பேசுமா? என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி ஏதாவது பேசியிருக்க? இது என் நிலம், என் வளம், என் மண்ணின் வளம், என் மக்களுக்கானது என்று இது பேசுமா? என் மலையை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா? மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள், அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா? தம்பி, நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க. ஏதாவது இந்த கட்சி பேசுமா? ஏதாவது என் நிலம், என் வளம், என் மக்களின் நலன், இது எதையாவது பேசுமா? அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க. நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம். அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க, நாங்க நாட்டை பற்றியே கவலைப்படுவோம், சிந்திப்போம். எங்களுக்கு அவங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதனால அவங்க 3 பேருக்கும் போட்டி, எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது. அது சரியாதான் சொல்றாங்க. கட்சி தொடங்கும் போது 2010 இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொன்னேன். இதுவரை கடைபிடிக்கிற 4 தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க 5வது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில், இந்திய பெருநாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் 4 முறை தோற்று, உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று, எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் துவளாமல் 5வது முறையும் தனித்து 234 போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்குது, நாம் தமிழர் கட்சி போடும். அது வேற கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல. நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க, நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம், அயோத்திதாசன், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா எல்லாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம். நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விலக்கி சொல்லணும். தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது, பிச்சை எடு கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஏற்கிறார்களா? சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தொல்காப்பியன் ஆரிய அடிமை, வள்ளுவன் பார்ப்பன அடிமை, இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்கிறார்களா? பதில் இருக்கா? இது நல்ல கொள்கையா இருக்கு, அது நல்ல கொள்கையா இருக்கு. கொள்கை வேற, கூட்டணி வேற. எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை? எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள்? எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள்? கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக இணைந்து விடலாமே. கிளைக்கழகங்களா இருந்து ஏஞ்சிருங்க. அதிமுக பிஜேபியோட கூட்டணினா அதிலே இணைந்து விடலாமே. தனித்த கட்சி எதுக்கு? அவன் ஹோல்சேல் டீலர், நீங்க சப் டீலரா? எப்படி? அவன் மொத்த வியாபாரி, நான் வாங்கி கூறு கட்டி விற்பேன். இதான் இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள். நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல. 2க்கு ரொம்ப தூரம் இருக்கு, புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வியாபாரம், அரசியல் வியாபாரம். தேர்தல் நேரத்தில் கொள்கையாது கேள்வியாது. அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த 4 கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக. தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ், கூட இருந்து துணை நின்றது திமுக, அதிமுக. இந்த கட்சி இப்ப இந்த கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ? எந்த உரிமையை கேட்ப? இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன். உள்ஒதுக்கீடு, அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க. சரி, இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க. ஆனா நீங்க எடுத்துத்தானே கொடுத்திருக்கணும். பொது பட்டியல் இருந்தானே எடுத்து கொடுத்திருக்கணும். பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவங்களுக்கு 10 விழுக்காடு எங்க இருந்து வந்தது? அந்த மாதிரி வாங்கித்தானே கொடுத்திருக்கணும். நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிற எனக்கே மொத்தம் 18 தான் இருக்கு, 10 அதுல எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்கு, அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்கு. இந்த கடையில, ரேஷன் கடையில 10 கிலோ அரிசி இருக்குது, ஆனா குடும்ப அட்டை இருந்தா தான் அரிசி வாங்க முடியும். அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது, சாதி சான்றிதழே இல்ல, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது. அந்த நிலையில நீங்க என்கிட்ட இருந்ததுல 3 எடுத்து கொடுத்துட்டீங்க. சரி, கொடுத்துட்டீங்க. அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான், அவனுக்கு கொடுக்கறது சரி.
ஆனா நீ பொதுவுல இருந்தா கொடுத்துருக்கணும் சரியான ஆட்சியாளன். நீ எனக்கு இருந்து எப்படி எடுத்து கொடுத்தீங்க? நானே நெலிஞ்சு தட்டுல 4 பருக்கை போட்டு சாப்பிட்டு இருக்கேன், அதுல 2 எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க. சரி விட்டுறலாம். அல்ல ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் நீ ஏன் போட்ட? முன்னுரிமை நீ ஏன் போட்ட? அவனுக்கு போக மிச்சம் நீ சாப்பாடு என்னது? அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு. என் சாப்பாட்டுல அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல 5 பேராசிரியர் வேலைனா எஸ்சிஏ 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 எஸ்சிஏன்னு 4 போயிருது. எஸ்சி அருந்ததி இருக்கு. கடைசியா ஒரு இடம் இருக்கு, அது ஆதி தமிழன் பறை இருக்கா தேவேந்தர் இருக்கா? அப்போ எப்படி இருக்குது பாருங்க. இத பற்றி யாரு பேசுவா? ஏன் பேச முடியாது? இதை எதிர்த்து எவன் கொடுத்தாலும் அவன்கிட்டே போய் 2 சீட்டு 3 சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெரிக்கப்படுது. ஏன் என்ன மாதிரி பேச முடியல? பஞ்சமணில மீட்புக்கு ஏன் பேச முடியல? 12 லட்சம் ஏக்கர் அது இருந்தா அந்த ஆண்டான் அடிமை முறை, இந்த கூலி முறை எங்களுக்கு வருமா? இவ்வளவு கையிட்டு நிக்க வேண்டிய தேவை வருமா? சொல்லுங்க நீங்க. 12 லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தது. அவன் இன்னைக்கு பிரிட்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கல, ஏன் நிலம்தான். ஆனா ஆண்டைகள்கிட்ட இருந்ததை அதை பறிச்சு இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்டா, அவன் கஷ்டப்படுறான்டான்னு கொடுத்தான். அந்த நிலம் எங்க போ? அந்த நிலம் எங்க என்கிட்ட இப்ப எங்க? அதை பத்தி ஏன் பேச முடியலன்னா, எவனமா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம 2 சீட்டு 3 சீட்டு கூட்டணி வைக்கும் போது பேச முடியல. சரி, மேல்பாதி மங்கலத்துல கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிட்டு போறேன்னு நீங்க ஏன் பேச முடியல? இதுவரை வேங்கவேல என்ன முடிவு வந்திருக்கு? இதுவரை என்ன வந்திருக்கு? எதை பற்றி உங்களால பேச முடியுது? சொல்லுங்க தம்பி. எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு நீங்க சாதிக்க போறது என்ன தம்பி? வென்று உள்ள போய் போன பெருமக்கள் பேசியது ஒண்ணு சொல்லுங்க. மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க. ஒன்றே ஒன்று. தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர்லன்னா போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியதுக்கு அது வேண்டா வெறுப்பா செய்யறான். தமிழிலும் குடமுழுக்கு வந்த பிறகு கும்பாபிஷேகம் மாதிரி குடமுழுக்காகுது, நன்னீராட்டாகுது. அது நாங்க கத்துனோன்னா நன்னீராட்டாகுது. நன்னீராட்டுன்னு ஒரு சொல்ல இவதான் கத்துக்கிறான். என்ன கொடுமை இது? தமிழிலும். ஏன்னா ஆப்பிரிக்கா, அமெரிக்கால, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால கொடுமை. மலேசியா நாட்டுல எங்கள் இறை முருகனுக்கு அவ சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன், அவரு தமிழ் கடவுள. அப்ப சிவன் பெருமாள்லாம் என்ன கடவுள்? அவர் இங்கிலீஷ் கடவுளா இந்தி கடவுளா? அவனு ஏன் இறைதான். இறைவனை இரவல் கொடுத்தவன், கடவுளை கடன் கொடுத்த மக்கள் நாங்க. எங்க கிட்ட சும்மா ஏதாவது பேசிக்கிறது. கூட்டணி கொள்கை வேற, கூட்டணி வேற. அது நல்ல கொள்கையா இருக்கு, அப்படியே கடைபிடிங்க. 1 சீட்டு 2 சீட்டு அப்படின்னு நம்ம பேசுறோம். உங்க பக்கத்திலே ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவர் உங்களோட அடுத்த தேர்தல்ல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேக்குறீங்களா? அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும். எங்களோட போய் நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போம்னா நாங்க ஒண்ணும் இல்லையா, நாங்க ஒரு தாய் பிள்ளைங்க ஒன்னா நிப்போம். நான் எல்லாரும் இந்த இவரையும் தான் கூப்பிட்டு இருக்கேன். இவரை கூப்பிட்டேன் வேணான்ட்டாரு. இவங்க எல்லாம் தேர்தல் அரசியல புறக்கணித்தவர்கள், புரட்சிகர இயக்கங்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அதிகாரம் மிக வலிமையானதுன்றாரு. அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அது ஏற்கிறீங்களா எதுக்குலான்னு கேட்டேன் எங்க அண்ணன். அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே கற்பிக்கிறாரு. நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒண்ணுதாண்டா இருக்குங்கிறாரு. அதுல வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு. இதை ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களான்னு கேட்டேன். எதுவும் பேசல கூட வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் பக்கத்துல இருக்காரு இல்லையோ, நான் அவர் பக்கத்துல இருக்கேன். சரிதான்.